நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அனு, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதா பண்றியா? அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. எதுவுமே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்க முடியலங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்றதுல எந்த வகையில நியாயம்? நம்ம வீட்டுக்கு வந்தவங்க என்ன நினைப்பாங்க? இல்லம்மா, கட்டாயப்படுத்தாதீங்க. அம்மாவை கூட்டிட்டு போய் நான் எங்கேயாவது வாழ்ந்துக்கிறேன். இல்ல, நான் உன்னை எங்கேயும் போக அனுமதிக்க மாட்டேன். அம்மா கையெடுங்க. முடியாது. நீ உள்ள வா. நீ அம்மாவை கூட்டிட்டு போக என்னால ஒத்துக்க முடியாது. அது சரி, ஏன் கூட உங்களால இவ்வளவு அனுப்ப முடியாது அப்படின்னா அங்க நிக்கிறவங்கள என்னை விட அதிகமா நம்புறீங்களா? என்னையில இருந்து என் மேல இருந்த நம்பிக்கை உங்களுக்கு போச்சு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. நீ இப்ப வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு அது சொல்லணும்னு அவசியம் இல்ல. தள்ளுங்கம்மா, கையெடுங்கம்மா. அனு, அனு போகாத. நில்லு. அனு போகாத. அம்மா, என் பிள்ளைங்க போறாங்கன்னு. என்ன பண்ண சொல்ற? பொம்பளை பிள்ளைகளுக்கு தைரியம் கூடி போச்சுன்னா இப்படி சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் பரவாயில்ல மாஸ்டர். இதுல உங்களோட தப்பு எதுவும் இல்ல. அந்த பொண்ணுக்கு தங்கச்சியை பெரிய மனசு இல்ல. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. எங்களை பத்தி நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. அந்த பொண்ணு எங்க போனான்னு தேடி கண்டுபிடிங்க. ஏதோ கோவத்துல கிளம்பி போயிட்டாங்க. சின்ன பொண்ணு தானே. நாங்க புறப்படுறோம் மாஸ்டர். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா போன் பண்ணா போதும், உடனே வர்றேன். வருத்தப்படாதீங்கம்மா. உங்க பொண்ணு திரும்பி வந்துடுவா. அவங்க ஏதோ கோவத்துல போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களே தங்கச்சியை கூட்டிட்டு வந்துருவாங்க. சரிங்கம்மா, நாங்க புறப்படுறோம். வா போலாம். வாமா. என்னம்மா இது? உன் பொண்ணு ஏன் இப்படி இருக்கா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அம்மாவை பிரிஞ்சிருக்க அவளால முடியாதுன்னு. இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். தான் இஷ்டத்துக்கு ஆடுறவங்க விஷயத்துல எல்லாம் நான் ஒருபோதும் தலையிடுறதா இல்ல. பானுமதி சொல்றது சரியா தான் இருக்கு. உங்களை நம்பி நான் இந்த விஷயத்துல இறங்குறதுனால அந்த சிவராமன் முன்னால இப்ப நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். நான் புறப்படுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. அம்மா, உங்களுக்கு வயசாகலன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்காக தான் பேப்பரை படிக்கிறோங்கிற பேர்ல கண்ணாடி போடாம இப்படி தடவிட்டு இருக்கீங்களா? என் வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ வரப்போ யார்கிட்டயோ பேசிட்டு வந்த? நானா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? நான் தனியா தானே வந்தேன். உன் பக்கத்துல யாரும் பேசிட்டு வரலன்னு தெரியும். போன்ல காதுல இந்த ஒயரை வச்சு பேசிட்டு இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நான் ஹெட்போன்ஸை காதுல வச்சுட்டு இருந்தது உண்மைதான். ஆனா இதுல நான் பேசிட்டு இல்ல. எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு வந்தேன். கேட்டுக்கிட்டு இருந்த பாட்டை அப்படியே பாடிக்கிட்டும் வந்தேன். ஆனா நீ பேசிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் பாடும்போது பேசுற மாதிரி தான்மா தோணும். நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா நீ சத்தியமா உங்க கண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பேசாம நீங்க ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டுங்க. கண்ணாடி போடாதனாலதான் இல்லாததெல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணுது. அப்பா இங்க வரட்டும், நான் சொல்றேன். சீக்கிரமா அம்மாவுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்கப்பான்னு. இல்லனா இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஹலோ அதுல்,
ஆ நீ எதுக்கு இப்போ கட் பண்ண? அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. அது எப்படி? நான் உன்கிட்ட பேசிட்டு வரும்போது என் எதிரில் அம்மா இருந்தாங்க. அதான் நான் உடனே கட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அம்மா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க, யாருன்னு. பாட்டு பாடுறேன் அது இதுன்னு சொல்லி நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா அம்மா நான் சொன்ன எதையும் நம்பலன்னு தோணுது. என்னடி தங்கம், பயந்து போயிட்டியா? பயப்படாம? ஐயோ, இன்னும் எனக்கு நடுக்கம் குறையல. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. டேய் ஆதில், நம்ம 2 பேரும் எப்போ மாட்ட போறோம்னு தெரியல. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. யாரு? நானா திருடன்னு சொல்ற? ஆமா, உன்னதான். எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ள வந்துட்டு நீ திருட இல்லாம வேற என்ன? அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. உள்ள வந்திருக்கிற திருடன் வெளியில போகாம இருக்க நீ கதவை அடைச்சு வச்சிரு. நான் உள்ளேயே இருந்துக்கிறேன். ஆசைதான். நீ அவ்வளவு ஜாலியா இருக்கலாம்னு நினைக்காத. சுப்ரியா, ஐயோ அம்மா. சுப்ரியா, சுப்ரியா, கதவை திறடி. என்னம்மா? எப்ப பார்த்தாலும் கதவை அடைச்சிக்கிட்டு யார் கூட பேசிட்டு இருக்க? அம்மா நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லி திரும்பவும் என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. ஷோ, பாடுறது எப்படி இருக்கும், பேசுறது எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அம்மா நான் சத்தியமா சும்மா பாட்டு தான் பாடுனேன். ட்ரெஸ் மாத்தணும்னு நினைச்சா அதனால கதவு சாத்தினேன். அது ஒரு தப்பா? நான் இந்த கதவு கிட்ட வந்து நின்று ரொம்ப நேரம் ஆகுது. என்ன நடக்குதுன்னு வெளியே இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். நீ பாட்டெல்லாம் பாடல, போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னம்மா நீங்க சும்மா வந்து செக் பண்ணிட்டே இருக்கீங்க? பெத்த பொண்ணோட ரூம் கிட்ட வந்து இப்படியா செக் பண்ணுவீங்க? ச்சே. வா அம்மு. என்ன மறுபடியும் வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டியா? பெட்டியோட வந்திருக்க. என்னடி பிரச்சனை? என்னோட பிரச்சனையே என் அம்மா தான்க்கா, வேற யாரும் இல்ல. அது சரி, அப்ப மறுபடியும் அம்மா கிட்ட சண்டை போட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லு. சண்டை எல்லாம் போடல. அம்மாவை கூட்டிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அம்முக்குட்டி, என்னடி பிரச்சனை? ஸ்கூலுக்கு போல. முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்லக்கா, இப்பவும் அதே பிரச்சனை தான். நாங்க அம்மாவோட சொந்தக்காரங்க, எங்களுக்கு உரிமை இருக்குன்னு யாரோ வந்திருக்காங்க. அவங்க கூட இவ்வளவு அனுப்புறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்கக்கா. நான் போகும்போதே இவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்து விடுறதுக்கு. இது எல்லாத்துக்கும் என் மாமா சப்போர்ட் வேற. அப்புறம் என்னாச்சு? அம்மு அப்படிலாம் அனுப்பி வைக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். மாமாவும் அம்மாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில இவளை கூட்டிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இதுதான் உன்னோட பிரச்சனை. ஏதாவது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா கூட உடனே கிளம்பி வந்துடுறியே. மத்தவங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்ற. என்னம்மா சொல்றீங்க நீங்க? இவ்ளோ சின்ன பொண்ண யாரு கூடயும் அனுப்புறது சரின்னு சொல்றீங்களா? அக்கா பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. உன்கிட்ட யாரும் அபிப்பிராயம் கேட்கல. இங்கேயும் அதே பிரச்சனை தான். நீங்க என்ன சொன்னாலும் அது கரெக்ட்னு நாங்க ஒத்துக்கணும். அக்கா மட்டும் இவளை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா ஆன்ட்டியும் அங்கிளும் சேர்ந்து இவளை அவங்க கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. அம்முவை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நியாயம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. அனு அக்காவால என்ன பண்ண முடியும்? நீங்க எப்போதுமே இப்படிதான். ஆன்ட்டி என்ன பண்ணாலும் சரி, அதுதான் நியாயம், அதுதான் சரின்னு சொல்லுவீங்க. ஒரு தாயோட வேதனை என்னங்கறத இன்னொரு தாயால் தான் புரிஞ்சுக்க முடியும். அதை பத்தி நான் என்ன சொன்னாலும் சரி, உங்க 2 பேருக்கும் புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களும் ஒரு அம்மாவாகி குழந்தைய வளர்க்கும் போதுதான் அது உங்களுக்கு புரியும். இவ்வளோ நாளா சீராட்டி பாராட்டி வளர்த்த பசங்க வீட்டை விட்டு போகும்போது ஒரு தாயோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா வேற ஒரு தாயால அதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். நீ வாமா, நம்ம உள்ள போய் விளையாடலாம். இன்னும் இங்க நின்னோம் அம்மாவோட பேச்சை கேட்டு காதே வெடிச்சிடும். நீ வா. நான் செஞ்சது தப்புன்னு சொல்றீங்களாக்கா? தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா நம்ம என்ன செஞ்சாலும் சரி, ஆனா மத்தவங்கள அது வேதனைப்படுத்தவே கூடாது. நீ வீட்டை விட்டு கிளம்பி வரப்போ பாவம் உங்க அம்மா எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. அவ்வளவு வேதனைப்படுறவங்க எதுக்காக அம்மாவை வேற யார் கூடயோ அனுப்பணும்? அந்த கேள்விக்கு பதில் உனக்கே தெரியாதா? அம்மா அவங்க பெத்த பொண்ணு இல்ல, வளர்த்த பொண்ணு தானே. ஆனா நீ அப்படி இல்ல. அவங்க பெத்ததும் வளர்த்ததும் ஒன்னதானே.
உன் விஷயத்துல அவங்களுக்கு அன்பும் அக்கறையும் அதிகமா தானே இருக்கும். எல்லா அம்மாக்களும் அப்படிதான். தன்னோட பசங்க விஷயத்துல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. கண்ணு முன்னாடி இல்லைனாலும் பசங்களை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. மம்மி, ஆன்ட்டி தான் கால் பண்றாங்க. நான் சொன்னது எவ்வளவு சரியா போச்சு பத்தியா? உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் எனக்கு கால் பண்றாங்க. என்ன பத்தி என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு? நீங்க ஒன்னும் சொல்லாதீங்கக்கா. காலே அட்டென்ட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் நல்லா வருத்தப்படட்டும். அப்பதான் அவங்க செஞ்ச தப்ப என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. ஹலோ, சொல்லுங்கக்கா. ஹலோ, என்னோட பொண்ணுங்க அங்க வந்தாங்களா? அங்க இருந்து புறப்பட்டா நேரா இங்க தானே வருவாங்க. 2 பேரும் இங்க தான் இருக்காங்க. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. அனு அம்மாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து புறப்பட்டு போயிட்டா. எங்க போறான்னு கூட சொல்லல. என்னால எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? சின்ன பசங்க தானக்கா, விளையாட்டு தானே இன்னும் போகல. அதுதான் பிரச்சனை. நான் இப்பதான் அவகிட்ட அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா அனு என்கிட்ட தனியா தான் சண்டை போட்டுட்டு இருந்தா. இப்போ அவ தங்கச்சியும் கூட சேர்த்துக்கிட்டா. எப்படியாவது என்ன தோக்கடிக்கணும்னு தான் அவ பாக்குறா. சச்ச, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அனு எவ்வளவு அடம் பிடிப்பான்னு உங்களுக்கு தெரியும். அதான் புறப்பட்டு வந்துட்டா. இது யாரோ ஒருத்தர் வீடுன்னு அவ நினைக்கிறதே இல்ல. அதனால தானே அவ அங்க இருந்து புறப்பட்டு நேரா இங்க வந்திருக்கா. இது நல்ல விஷயம் தானே. நான் உயிரோட இருக்கிறதே அவங்க 2 பேருக்காக தான். என்ன தோக்கடிச்சிட்டு அவ அப்படி என்ன சாதிக்க போறா? சரி, அவகிட்ட நான் தோத்துட்டேன்னு சொல்லிடு. அப்படியாவது அவ அம்மாவை கூட்டிக்கிட்டு திரும்ப இங்க வருவாள். அவகிட்ட கொஞ்சம் போனை கூட. சரிங்கக்கா, இந்தா பேசு. நான் பேச மாட்டேன். பேசணும். ஏதாச்சும் பிரச்சனைனா அதை பேசினாதான் தீர்க்க முடியும். அதை விட்டுட்டு மூஞ்ச தூக்கி வச்சிடக்கூடாது. இந்த பிடி. புடி. ஏய், இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க? அக்கா பாவம் என்ன நினைச்சாங்களோ என்னமோ. அவங்க என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் இல்லை. அவங்க யோசிக்கிறதோ பேசுறதோ மட்டும்தான் சரின்னு அவங்க நினைக்கிறாங்கக்கா. அதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். ச்சே, இருந்தாலும் நீ போனை கட் பண்ணது ரொம்ப தப்புதான். சரி, வா உள்ள போலாம். சௌந்தர்யா, போன் வருது, எடு. ஹலோ, சொல்லுங்கக்கா. ஹலோ, என்னோட பொண்ணுங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க பெட்ரூம்ல இருக்காங்கக்கா. அவங்க என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேண்டாதவளா ஆயிட்டேனா? அவதான் அடம் பிடிப்பான்னு தெரியும்ல, அதனாலதான் அவ புறப்பட்டு வந்திருக்கா. நாளைக்கு விடிஞ்சதும் பாருங்க, அவளே இங்க இருந்து உங்களை பத்தி வருத்தப்பட ஆரம்பிச்சிருவா. எத்தனை தடவை இப்படி நடக்கிறத பாத்திருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கக்கா. நாளைக்கு மதியானத்துக்குள்ள அனு அம்மாவை கூட்டிட்டு அங்க வந்துருவா. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களா? அம்மு எங்க கூட தான் உட்காந்து சாப்பிட்டா. அனுவுக்கு பசி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. என் மேல இருக்கிற கோபத்துல அவங்க எதுவும் சாப்பிடாம தூங்கிட போறாங்க. தேவையில்லாம பட்னி கடந்து உடம்பு கெடுத்துக்க வேண்டாம். அவ ஒன்னும் சின்ன குழந்தை இல்லக்கா. அவளுக்கு வேணும்னா அவ சாப்பிட போறா. நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடாமலும் தூங்காமலும் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. நிம்மதியா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. இவங்க காலையில புறப்பட்டு அங்க வந்துருவாங்கக்கா. என் பொண்ணுங்களுக்கு நான் வேண்டாம்னா இதுக்கு மேல நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இதெல்லாம் எதுக்காக சொல்லு? நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். நீங்க இப்படி எல்லாம் வருத்தப்பட்டு பேசாதீங்கக்கா. 2 பேரும் நாளைக்கு அங்க வந்துருவாங்க. நான் சொல்றத கேளுங்க. நீங்க தைரியமா அங்க இருங்கக்கா. அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்களா? இல்ல, தூங்குறதுக்கு சான்ஸ் இல்ல. நீங்க லைன்ல இருங்க, நான் போய் பாக்குறேன். சிக்ஸாக்ஸும் போடு, மேலே போடு, கீழே போடு, ஃப்ரண்ட்ல போடு, பேக்ல போடு. ஷகாலகா பூம், ஷகாலகா பூம். அனு, அம்மா லைன்ல இருக்காங்க. நான் எதுவும் பேசலக்கா. பேசணும், அம்மா லைன்ல இருக்காங்க. நான் எதுவும் பேச தயாரா இல்லைன்னு சொன்னேன்லக்கா. அனு இப்ப பாத்ரூம்ல இருக்காக்கா.
அவ என் கூட பேச மாட்டான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அங்க அம்மா பக்கத்துல இருந்தா அவகிட்டயாவது போனை கொடு. இந்த அம்மா பேசுறாங்க. கூட நீயும் பேச வேண்டாம். அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு பிடிக்கலன்னா நீ பேசாத. அம்மா எதுக்கு பேச வேணாம் சொல்ற? வர வர நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தூங்குடி செல்லம். அக்கா எங்கம்மா? பாத்ரூம்ல. நீ இன்னும் தூங்கலையா? இல்ல. சௌந்தர்யா அக்கா எப்போ தூங்கிட்டா. இப்போ கொரட்டை விட்டுட்டு இருப்பா. நீ படுத்து தூங்கு. அனு, ராத்திரி நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேண்டாம்க்கா, நீங்க போய் படுத்துக்கோங்க. அக்கா, நம்ம வீட்டுக்கு போக வேணாமா அம்மா கிட்ட? சீக்கிரம் போ. உனக்காக அங்க யாராவது காத்துட்டு இருப்பாங்க. உன்னை தூக்கிட்டு போக. கிளம்பி போ. நீ எதுக்குடி இப்ப அவகிட்ட கோவப்பட்டு இருக்க? அவ என்ன பண்ணா? பெண் என்னக்கா, அவளுக்கு அம்மா கிட்ட போகணுமாமே. அவங்களே இவளை எப்ப வெளியே அனுப்பலான்னு பாக்குறாங்க. அங்க இருந்து இவளை நான் காப்பாத்தி கொண்டு வந்தா அம்மா கிட்ட போகணும்கான்னு கேக்குறா. என்னை பத்தி இவளுக்கு அக்கறையே இல்லக்கா. குழந்தைக்கு பாவம் என்னடி தெரியும்? அக்காவை விட்டுட்டு அவ இன்னைக்குதான் தனியா இருக்கா போல. அதனாலதான் அப்படி கேட்டிருப்பா. அதுக்கு போய் அவளை குத்தம் சொல்ல முடியுமா? இதுக்கு போய் அவளை அழ வச்சுக்கிட்டு. எனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் யோசிச்சாலே தலை வெடிக்குதுக்கா. இவ என்னடானா வீட்டுக்கு போகணுங்கிறா. நான் தானே இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் எதுக்கு என்கிட்டயே அங்க போலாமான்னு கேக்குறா. நேரம் வரும்போது கூட்டிட்டு போக போறேன். இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், சரியா? பாவம், அந்த குட்டி பொண்ணுக்கு ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டா. உன்ன மாதிரி அவ இன்ஜினியர் காலேஜ்ல போய் படிச்சுட்டு வந்தவன் நினைச்சியா? அவ சின்ன குழந்தை தெரியும்ல. அவளை போய் இப்படி இறக்கம் இல்லாம திட்டிட்டு இருக்க. அம்மோ, நீ படுத்துக்கோ. கண்ணை மூடி நிம்மதியா தூங்கு. நீ படுத்து தூங்கு. குட் நைட். என்னடா மனு? நீ எங்க இருக்க? நான் வீட்ல இருக்கேன். ஏன் நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையா? இல்ல, அப்பாவுக்கு லைட்டா ஜுரம் அடிக்குது, அதனால லீவ் போட்டேன். பெரியப்பாவுக்கு ஜுரம் ஜாஸ்தியா இருக்கா? நான் வரணுமா? வேணும்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். நீ வர அளவுக்கு ஒன்றும் இல்லடா. இப்போ கொஞ்சம் பெட்டர் தான். ஒரு ஸ்வெட்டர் போட்டுட்டு ஹால்ல உட்காந்து டிவி பாக்குறாரு. பழைய ராணுவ வீரர்ல. சாதாரண ஜுரம்லாம் அவருக்கு எதுவும் பண்ணாது. சரி, நீ இப்போ எதுக்கு கால் பண்ண? உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லதான் கால் பண்ண. என்னடா விஷயம்? அனுபவமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் விஷயம். அது ஓகே ஆயிடுச்சு. அப்படியாடா? எங்க டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது? திருவனந்தபுரத்துக்கு. அந்த பிரான்ச்ல இருந்து குமார்னு ஒருத்தர் எர்ணாகுளம் வரத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அநேகமா இந்த வாரமே டிரான்ஸ்ஃபர் ஓகே ஆயிடும். நீ இவ்ளோ சந்தோஷப்படுறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ இந்த டிரான்ஸ்ஃபரை வாங்கினதே அவன் ஞாபகமே வரக்கூடாதுன்னு அவளை சுத்தமா மறக்கிறதுக்காக நினைக்கிறேன். இல்ல லட்சுமி, திருவனந்தபுரத்துக்கு போனா அனுவை பார்க்க முடியாதுங்கிற வருத்தம் எனக்கு இருக்குதா. ஆனா அதை விட அப்பா அம்மா கேள்வியில இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு காரணம் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷமா இருக்கு. டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதால உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஒரு காரணம் சொல்லலாம்ல. கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கிறதுக்கு இது போதும். நான் சனிக்கிழமை இங்க வரதானே போறேன். அந்த நேரத்துல அனுவை மீட் பண்ணிப்பேன். சரி, அவளை தயவு செஞ்சு அழ வைக்கணும்னு மட்டும் நினைக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, நான் அப்பாவை போய் பார்க்கணும், அப்புறம் கூப்பிடுறேன். சரி, பாய்.
நான் என் முகத்தை உங்களுக்கு காட்டலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேடம் கோபப்படாதீங்க. எனக்கு உங்களோட தரிசனம் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்பா, முத்துக்கள் உதிர ஆரம்பிச்சிருச்சுப்பா. இப்பதான் திருப்தியா இருக்கு. அப்படியே திரும்பி உன் முகத்தை காட்டேன். அதுக்கு தானே ஓடி வந்திருக்கேன். நான் எவ்வளவு நேரமா இங்க காத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? இந்த வழியா போறவங்க எல்லாம் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஓ, இந்த பொண்ணு ஏன் இங்க தனியா நின்னுட்டு இருக்குன்னு. சேச்சே, அவங்க பார்த்தது அதுக்காக இல்ல. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இந்த உலகத்துல இருக்கானு அதிசயமா பார்த்திருப்பாங்க. முன்னெல்லாம் தேவதைகளை பத்தி கதைகள்ல தானே படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்க எப்படி வந்தான்னு யோசிச்சு பார்த்திருப்பாங்க. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கிண்டல்லாம் பண்ணல, உண்மையை தானே சொன்னேன். என்னோட அனுபவத்துல இருந்து தான் இதை சொல்றேன். உன்னை பார்க்கும்போது நீ ஒரு தேவதையா இருப்பன்னு எத்தனை தடவை நான் அசந்து போய் பார்த்திருப்பேன் தெரியுமா? போ அதில். லேட்டா வந்தது மட்டும் இல்லாம கிண்டல் வேற. ஹேய், நீ கோவப்படாத. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்றது உண்மைதான். கம்பெனில இருந்து வெளியில வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. நான் எவ்வளவு வேகமா வந்தேன் தெரியுமா? அப்ப கூட டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன். நான் என்னோட செல்லக்குட்டியை பார்க்க வரும்போது இப்படி லேட் ஆயிருச்சுன்னா இந்த இப்படி நீ உம்முன்னு மூஞ்சியை தூக்கி வச்சிருப்பன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. யாராவது பாத்துட்டு போறாங்களோன்னு பயந்து பயந்து தான் நான் இங்க வந்திருக்கேன். வீட்டுல மட்டும் தெரிஞ்சதுன்னா கதை முடிஞ்சது. ஹே, இங்கெல்லாம் யாரு வந்து பார்க்க போறாங்க? தேவையில்லாம பயப்படாத. பாரு, டைம் ஆயிட்டே இருக்கு. நான் பொறுப்பண்ணும். இவ்வளோ சீக்கிரமாவா? இப்பதானே இங்க வந்தோம். வானத்துல இருக்கிற வானவில் கூட வந்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஆசை தீர பாத்துக்கிறேன். அதுக்குள்ள போறேன்னா எப்படி? ராத்திரி பூரா உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்க வேணாமா? ஆஹா, அது சரி. அப்ப நைட் எல்லாம் தூங்க மாட்டியா? நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கமே இல்லை. இப்ப தூங்கணும்னு நினைச்சா கூட உன் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். உண்மைதான். இப்ப என் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. எங்க பார்த்தாலும் உன்னோட உருவம் தான் தெரியுது. புக்க திறந்தா கூட உன்னோட உருவம் தான். இப்பெல்லாம் என்னால படிப்புல கவனமே செலுத்த முடியல. சரி, நம்ம கிளம்பலாம் வா. டைம் ஆயிடுச்சு. பஸ் கிடைக்கலன்னு வீட்டுல போய் சொல்லி சலிச்சு போச்சு. லேட் ஆனாலும் பயப்படாத. நான் உன்னை பைக்ல கொண்டு போய் டிராப் பண்றேன். ஆமா ஆமா, அந்த ஆசை எல்லாம் மனசுலயே இருக்கட்டும். அப்போ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என் பைக்ல வர மாட்டியா? கல்யாணம் நடக்கும்னு எப்படி இப்படி உறுதியா சொல்ற? நம்ம வேற வேற மதத்த ஆளுங்க. என் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க, உங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. யாருமே இல்லைனாலும் கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்படாத. யாரு எதிர்த்தாலும் என்ன நடந்தாலும் சரி, நீ எனக்கு தான் சொந்தம். நான் அதை எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். நீ தைரியமா இரு. ஓடாதீங்க ஓடாதீங்க. எங்க ஓடுறீங்க மாஸ்டர்? இந்த ராமச்சந்திரன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? வயசான காலத்துல இதெல்லாம் முடியுமா உங்களால? ராமச்சந்திரா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அதெல்லாம் போய் நீங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு உங்க முகத்துல எழுதி நல்லா ஒட்டி இருக்க. தயவு செஞ்சு என்ன போக விடு. நீ என்ன எங்க பார்த்தாலும் வழியில தடுத்து நிறுத்தி பேசிட்டே இருக்க. தெரியாம நான் என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த பந்தத்தை காப்பாத்திக்க உனக்கு தெரியல. அதுக்காக என் வழியில குறுக்க வரதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? என் குடும்பத்தை குட்டி சோறாக்குனது நீ மட்டும்தான். இப்ப எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி கையை விரிக்கிற. உன்னை விடவே மாட்டேன். எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ செஞ்ச தப்பான காரியங்களுக்கெல்லாம் என் மேல பழி சுமத்தலான்னு பாக்குறியா? உனக்கெல்லாம் எத்தனை தடவை தான் சொல்றது? அதெல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். இப்ப நான் வேற விஷயத்த தெரிஞ்சுக்க தான் வந்தேன். அன்னைக்கு ஜனங்க கூடுனதுனால நீ தப்பிச்சுக்கிட்ட. ஆனா இன்னைக்கு இங்க யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ உனக்கு என்னதான் தெரியணுங்கிற? உனக்கே தெரியல, ஏன் மறைச்சு வைக்கிற? என்னன்னு தெளிவா சொல்லு ராமச்சந்திரா. எனக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உனக்கு இப்ப என்னதான் தெரியணும் சொல்லு. அன்னைக்கு நீ பாதிலேயே டாபிக்கை கட் பண்ணிட்டு ஓடி போயிட்ட. அதுல இன்னும் எனக்கு பல கேள்விகள் பாக்கி இருக்கு. என் பொண்ணோட முதல் கல்யாணத்தை பத்தி எனக்கு எல்லாமே தெரியணும். சொல்லு. நீ இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சதை வச்சே
அவ கல்யாணத்தையே நீ நிறுத்திட்டல. சொந்த மகளோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற அப்பா கிட்ட நான் பேசுறதுல என்ன இருக்கு? ராமச்சந்திரா, நான் போனோம். விஷயத்த சொல்லாம உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். என்னை பத்தி தெரியல. இப்போ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அனுவோட கல்யாணத்தை மறுபடியும் நிறுத்தலான்னு பாக்குறியா? ராமச்சந்திரா, பத்மஜா மேல உனக்கு கோபம் இருக்கு. என்ன உன்னோட முட்டாள்தனத்துக்கு அவ துணையா இருக்கல. ஆனா அனுபமா உனக்கு என்ன துரோகம் பண்ணா? அவ எப்படி பார்த்தாலும் உன்னோட பொண்ணு தானே. ஏன் அவளோட வாழ்க்கையையும் இப்படி சேர்த்து அழிச்சுக்கிட்டு இருக்க நீ? யாரு சொன்னா அவ வாழ்க்கையை நான் சீரழிக்க போறேன்னு? எனக்கு உண்மையே தெரியணும். நீ தானே அவளை காப்பாத்துற ரச்சகன் மாதிரி பெருசா சுத்திக்கிட்டு இருந்த. உன் கடமையை ஒழிச்சு கட்டுறதுக்கு அவளை நீ யார் தலையில கட்டி வைக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உனக்கு எவ்வளவு கமிஷன் எனக்கு தெரிஞ்சாகணும். அட கடவுளே, நீ ஏன் இப்படி அநியாயமா பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அனுவோட கல்யாணத்தை நடத்தினேங்கிறதுக்காக நான் கமிஷன் வாங்கினேன்னு சொல்றியா? என்ன கமிஷன் கிடைச்சா கசக்குதோ? பையன் அமெரிக்கால இருந்தாலும் நீ இப்பவும் பென்ஷன் வாங்கி தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கின்ற வகையில உனக்கு கமிஷன் நிறைய கிடைச்சிருக்குன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. இதுக்கு மேல அதையெல்லாம் மறைச்சு என்ன ஆக போகுது? அது அப்படியெல்லாம் கமிஷன் வாங்கி நடத்தி வச்ச கல்யாணம் இல்ல ராமச்சந்திரா. படிக்கிற காலத்திலேயே அவங்க 2 பேரும் ஒண்ணா பழகினாங்க. 2 பேரும் ஒருத்தர் விரும்புறதுனால நானும் பத்மஜாவும் அதை நடத்தி வச்சோம். அந்த காலத்துல நீ ஜெயில இருந்ததுனால அந்த விஷயங்களை எல்லாம் உன்கிட்ட வந்து தெரிவிக்க முடியல. ஆனாலும் அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வெறும் 2 மாசம்தான் அந்த பந்தம் நிலைச்சது. ஏன் என்னாச்சு? பிரிஞ்சு போயிட்டாங்களா என்ன? இல்ல, அனுவை கட்டிக்கிட்ட புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அனுவுக்கு மன ரீதியா சில பிரச்சனைகள் வந்தது. அவளுக்கு ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ சகஜ நிலைமைக்கு திரும்பினா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அம்மாவையும் கூட்டிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் இந்த கதை ஒண்ணுமே தெரியாது. நானும் யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. அப்புறம் அந்த மனுன்ற பையனுக்கு எப்படி தெரிஞ்சது? அனுவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவன் தானே என்கிட்டயே சொன்னான். நீங்க சொல்லாம அவனுக்கு தெரியுமா? அனுவுக்கும் மனோவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே மனோகிட்டயே நாங்க எல்லா உண்மையும் ஓப்பனா சொல்லிட்டோம். அவங்கிட்ட அதை சொல்லாம இருக்கிறது சரியில்லைல்ல. இங்க பாரு ராமச்சந்திரா, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை எல்லாம் அனுபவமா இன்னைக்கு மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளோட மனசுல வெறும் சங்கடங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. நான் இப்போ சொன்ன விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு அவகிட்ட போய் கேட்டுறாத. அவளே மறந்து போயிருக்கிற அந்த பழைய கதையை நீ மறுபடியும் அவ மனசுல ஞாபகப்படுத்தினா அவ மனசு ரணமாகும். நீ அவளுக்கு செய்யக்கூடிய பெரிய அநியாயமா தான் அது இருக்கும். அப்படி நடந்துடுச்சுன்னா அது ஒருவேளை அவளோட உயிருக்கே கூட ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படி ஒரு விஷயம் உனக்கு தெரியுங்கிறத அவகிட்ட காட்டிக்காத. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அப்படியெல்லாம் இல்லை, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் துரோகம் பண்ண அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு நீ நினைச்சிட்டேன்னா அதையும் நீ செய்யலாம். அப்படி நடந்தா கூடிய சீக்கிரம் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இறுதி சடங்கு செய்ய வேண்டிய நிலைமை ஆயிடும். அப்புறம் உன் இஷ்டம். நான் கிளம்புறேன். நான் என்னடா செய்யறது? நீ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கமா நிக்கிறத நான் பார்த்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தாங்கல்ல, அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு வரலான்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அது நடக்கவே இல்லை. பஸ் வந்த உடனே நான் உன்னை திரும்பி பார்த்தேன். அப்ப நீ அங்க இல்லையே. நீ போன பஸ்ஸுக்கு பின்னாடியே தான் நான் பைக்ல வந்துட்டு இருந்தேன். நீ இறங்குன ஸ்டாப் வரைக்கும். ஐயோ, நீ வந்தியா? ச்சே, நான் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் பார்க்கணும்னா மனசுல காதல் நிரம்பி இருக்கணும். என்னை பார்க்கும்போது சும்மா சிரிக்கிற அளவுக்கு தான் உன் காதல் இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஹர்ட் பண்ணாது என்ன? எனக்கு உன் மேல விருப்பம் இல்லாம தான் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேனா? விருப்பம் இல்லாம தான் நான் உன்னை பாக்குறதுக்காக பார்க்குக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் வரேனா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் உன்னை விரும்பலன்னு மட்டும் சொல்லாத. மனோ எங்க? அவன் சாப்பிட வரலையா? அவன் வந்தவொடனே குளிக்க போயிட்டான். இப்ப வருவான். நீ எல்லாம் எடுத்து வை. என்னடா காக்கா குளியலா? உடனே குளிச்சுட்டு வந்துட்ட? டைம் தான் இல்ல. என்னடா ஆபீஸ்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சா? கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுமா.
அப்புறம் இன்னொரு விஷயம். என்னடா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல தான் என்ன திருவனந்தபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஏய், அது என்னடா அது திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்? தெரியல, ஹெட் ஆபீஸ்ல திடீர்னு ஷஃபிள் பண்ணிருக்காங்க. என்னைக்கு தான் ஆர்டர் வந்தது. இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. என்னடா இது? திருவனந்தபுரம் தான், ரொம்ப தூரம் ஒண்ணும் இல்லையே. மகாராஷ்டிராவுக்கும் ஆந்திராவுக்கும் போக சொல்லியிருந்தா தெரியாத பாஷை, தெரியாத ஆளுங்க, சாப்பிட்ற சாப்பாடு, கிளைமேட்டும் மாறும். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ திருவனந்தபுரம்ங்கிறதால அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லப்பா. வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கும் வரலாம். அப்போ நீ அந்த ஊர்லயே தங்க வேண்டியது இருக்குமா? போயிட்டு வர முடியாதா? அது எப்படிமா முடியும்? காலையில 5 மணிக்கெல்லாம் ட்ரெயினை பிடிச்சாதான் 10 மணிக்குள்ள திருவனந்தபுரம் ஆபீஸ்ல ரீச் ஆக முடியும். அங்க இருந்து 5 மணிக்கு கிளம்பினா கூட ட்ரெயின்ல ஏறி இங்க வந்து சேர்றதுக்கு ராத்திரி 11 மணி ஆயிடுமா. வழக்கமா இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அங்கேயே தங்கி வேலை பார்த்துற எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. ஆனா இங்க இருந்து எவ்வளவு பேரு அவ்வளவு தூரம் போயிட்டு வராங்களேப்பா. அவங்க எல்லாம் ட்ரெயின்ல தானே போறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? அனுப்பமா இங்க இருப்பான், அவன் அங்க இருப்பான். வாரத்துல ஒரு தடவை மட்டும் ஒருத்தர் பாத்துக்குவாங்களா? ச்சே, கல்யாணம் நெருங்குற நேரத்துல உனக்கு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் தேவையா? நானும் அதை பத்தி யோசிச்சு பார்த்தோமா. டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போயிட்டேன்னா கொஞ்ச நாளைக்கு வேலை அதிகமா இருக்கும். அதனால ஆரம்பத்துல லீவு கூட எடுக்க முடியாத. அங்க வேலை எப்படி இருக்குன்னு அங்க போனா தானே தெரியும். அதனால கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு நாம தள்ளி வச்சுதான் ஆகணும். அதை தவிர வேற வழியே இல்லம்மா. டேய், உனக்கு திருவனந்தபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு கல்யாணத்தை தள்ளி போட வேண்டியதில்லை. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம யோசிப்போம். இதுல யோசிக்க என்ன இருக்கு அப்பா? இதை தவிர வேற வழியே இல்லப்பா. அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்கு. வேணும்னா அங்க ஒரு வாடகை வீடு எடுத்து நீங்க அங்க போய் தங்கலாம்ல. அணுவுக்கு அங்க ஒரு வேலையை பார்த்துட்டு அப்புறம் ஈஸியா போயிடும். பகல்ல அவ வீட்டில் இருந்தா போர் தான் அடிக்கும். அணு நல்லா படிச்சிருக்கனால வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காது. இல்லை இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதுன்னா நீ அந்த வேலைக்கே போக வேண்டாம். இங்க எர்ணாகுளத்தில் ஒரு வேலை கிடைக்கிறத கஷ்டமாயிடும். இத்தனை நாள் நீ ஆட்டம் பாட்டம்னு சுத்திக்கிட்டு இருந்ததுனால தானே உனக்கு வேலையை பத்தி யோசிக்கணும்னு தோணல. இப்போதைக்கு கிடைச்ச வேலையை என்னால் தூக்கி எறிய முடியாதுப்பா. அப்புறம் திருவனந்தபுரத்துல தங்குற விஷயம் எல்லாம் நான் முதல்ல அங்க போய் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன்ப்பா. அணுகிட்ட இதை பத்தி நான் பேசுறேன். அவ என்ன நினைக்கிறான்னு தெரியணும்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவகிட்ட அனுமதி கேட்டு ஆகணுமா என்ன? அனுமதி கேட்கணும்னு நான் சொல்லவே இல்லம்மா. அபிப்பிராயம் கேட்கணும் தான் சொன்னேன். என்ன சொல்றேன்னு தெளிவா கேளுங்கம்மா. நீ எப்படி சொன்னாலும் விஷயம் என்னமோ ஒண்ணுதான். அது சரி, சுப்ரியா எங்க போனா? அவ சாப்பிட மாட்டாளா? எப்ப பார்த்தாலும் அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கான்னா எப்படி? யாருக்கு தெரியும் அவ படிக்கிறாளான்னு? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அவ என்ன பண்றான்னு. நீ உட்காருடா. இப்பெல்லாம் அவன் மொபைல்ல பாட்டு கேட்கறதும் படம் பார்க்கறதும் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்குமா. என்னன்னு கேட்டு வரேன். டேய், நீ அவகிட்ட எதுவும் சண்டை போடாதானே? ஹேடா கூடமா ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்னங்க பண்றது? சுப்ரியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? ஐயோ அண்ணன், என்னன்னா என்ன பண்றீங்க? எவ்வளவு நேரமா சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க, காதுல விழலையா? இல்லையே, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் டிவி சவுண்டுன்னு நினைச்சேன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யாருக்கிட்ட பேசினேன்? ஓ, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். அதுதான் நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அண்ணா. எந்த ஃப்ரெண்டு? அவ பேர் என்ன? ஆதிலா. ஆதிலா முகமது. அவனோட ஸ்கூல் மேட். எங்க போனை காட்டு பார்க்கலாம். லாக் ஓபன் பண்ணு. பதினாறு நிமிஷமா அவட்ட பேசிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு கிளாஸ்ல கத்து கொடுத்த ஒரு விஷயத்த பத்தி டவுட் கேட்டா. அவளுக்கு எப்பவுமே டவுட் தான். எவ்வளவு படிச்சாலும் தலையில ஏறாது. ஆனா நான் சொல்லி கொடுத்தா அவளுக்கு புரிஞ்சிடும். அதனால தினமும் 2-3 தடவையாவது அவ கால் பண்ணிடுவா. கால் பண்ணா இந்த மாதிரி 20-30 நிமிஷம் கூட அவ பேசிட்டு இருப்பா. நீ இப்படி மொபைல்ல மத்தவங்களுக்கு ஸ்டடி கிளாஸ் கொடுத்திருந்தா நீ படிக்க வேண்டாமா? மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கும் போது நாமளும் அப்படியே பை ஹார்ட் பண்ணலாம்ல. அது நல்லதானே? சரி சரி, சீக்கிரம் கீழே வா, வந்து சாப்பிடு. அம்மா கிட்ட எனக்கு சாப்பாடு பரிமாற சொல்லுங்கண்ணா. நான் இதோ வந்துடுறேன்.
நம்ம லைசன்ஸை ரினியூ பண்றதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கான். போன ஃபினான்ஷியல் இயரோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸை நம்ம அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ணலன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் சேர்த்து மறுபடியும் அப்ளை பண்ணணும். உண்மையை சொல்லணும்னா புது லைசன்ஸை அப்ளை பண்ற வரைக்கும் நமக்கு பிசினஸ் பண்றதுக்கு பெர்மிஷனே இல்லை. அனு அனு, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னக்கா? நான் சொன்னது எதுவுமே உனக்கு கேட்கலையா? நீங்க ஏதாவது சொன்னீங்களா? சூப்பர். நான் எதுவுமே சொல்லல, நீ எதுவுமே கேட்கலன்னு சொல்றியா? நீ எந்த உலகத்துல இருக்க? அப்படி என்னதான் யோசிக்கிற? அம்மாவை பத்தி யோசிக்கிறியா? இல்லக்கா, நான் அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மாவை பத்தி யோசிக்க இப்ப என்ன இருக்கு? அவ அங்க சௌந்தர்யா கூட விளையாண்டுட்டு இருப்பா. அது இல்லக்கா, நான் அவ நிலைமைய பத்தி யோசிச்சு பார்த்தேன். அவளோட அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு வந்திருக்குமா? அவளை இந்த மாதிரி ஆளுக்கு பந்தாடிட்டு இருப்பாங்களா? அவளை அப்பா அம்மா எவ்வளவு அக்கறையா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அப்பா அம்மா இல்லாம வாழ்றதுதான் வாழ்க்கையில ரொம்பவும் வேதனையான ஒரு விஷயம். அவங்க இருந்தாங்கன்னா சந்தோஷம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க, இல்லையாக்கா? அதனாலதான் நீ உங்க அம்மாவை இவ்வளவு வேதனைப்படுத்துறியா? நீ அம்மாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தியே, அப்ப உங்க அம்மாவோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவங்க பாவம் எத்தனை தடவை எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை பத்தி விசாரிச்சாங்கன்னு தெரியுமா? நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நீ என்ன பண்ண? நீங்க அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன் அம்மா அங்க தனியா இருக்காங்கன்ற விஷயம் உனக்கே தெரியும்ல. ஒரு தடவையாவது நீ ஃபோன் பண்ணி பேசுனியா? இல்லல்ல. நான் போனை கொண்டு வந்து கொடுக்கும் போதாவது நீ அவங்க கிட்ட பேசிருக்கலாம், அதுவும் பேசலல்ல. ஆனா உங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கூட உங்க 2 பேரும் விசாரிச்சாங்க. அது தாண்டி அம்மா. நிறைய மாம்பழம் இருக்கிற ஒரு மாமரம் மாதிரி தான் ஒரு தாய். பசங்க எத்தனை கல்ல எடுத்து அடிச்சாலும் வேதனைப்படுத்தினாலும் அந்த மரம் பசங்களுக்காக மாம்பழத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் சரிஞ்சு விழற வரைக்கும். அனு, அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கும்போது அவங்களோட மதிப்பு தெரியாது. என்னைக்காவது அவங்க மதிப்பு நமக்கு உணரும் போதுதான் அவங்க இல்லாமலும் போயிடலாம். ஆனா எனக்கு அம்மா மேல கோவம் எதுவும் இல்லையே. அம்மாவை அனுப்புறதுக்கு அம்மா முயற்சி பண்ணதால தானே நான் வந்தேன். அங்க போனா மறுபடியும் அம்மாவை அனுப்பி வச்சுட்டா என்ன பண்றது? நான் உன்னை குத்தம் எதுவும் சொல்லல. நீ இப்படி தேவையில்லாம அடம் பிடிச்சு உன் இஷ்டத்துக்கு செய்யறதுனால வேதனையோடையும் வருத்தத்தோடையும் உன் அம்மா தூங்காம காத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத உனக்கு நான் உணர்த்திக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப அங்க திரும்ப போகணும்னு சொல்றீங்களா? அதெல்லாம் உன்னோட இஷ்டம். திரும்பி போகலான்னு உன் மனசுக்கு இஷ்டப்பட்டா நீ தாராளமா போகலாம், அது உன் விருப்பம். இல்லனா உன் மனசு மாறுற வரைக்கும் நீ போக வேண்டாம். உனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் என் வீட்டுல நீ தங்கலாம், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. நாளைக்கு உன் அம்மாவும் பேக் எடுத்துக்கிட்டு என் வீட்டுல தங்க வந்தாங்கன்னா நான் அவங்கள தாராளமா தங்க வைப்பேன். யாரா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழணும். ஐயோ, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேங்க்குக்கு போக வேண்டியது இருக்கு. 2 நாளே இங்க வந்த கோல்டு எல்லாத்தையும் நான் லாக்கர்ல தான் வச்சிருக்கேன். அது அவ்வளோ சேஃப் இல்ல. நீ ஒன்னு பண்ணு, நீ போய் சாப்பிடுற. அது வரைக்கும் நான் இங்க இருக்கேன். இல்லக்கா, நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்கு என்னமோ பசிக்கவே இல்ல. சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன், நீ இங்க இரு. நேத்து ராத்திரி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப யாரோ வராங்கன்னு நான் கட் பண்ணல. அது என்னோட அண்ணன் தான். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டு என் அண்ணன் உள்ள வந்துட்டான். பயத்துல கிட்டத்தட்ட என் மூச்சு நின்னு போச்சு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டதும் நான் அண்ணன் கிட்ட அது என் கிளாஸ்மேட்டு ஆதிலா முகமதுன்னு சொன்னேன். ஆமா, அது யாரு? அப்படி ஒரு கதாபாத்திரத்தை நான் உருவாக்கிட்டேன். ஓ, உன்னோட உண்மையான பேரு ஆதில் அகமது தானே? நான் அத ஆதில்லான்னு தான் மொபைல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ணா என்னோட போன் எடுத்து லாஸ்ட் கால் டீடைல் பார்த்தான். ஆதிலான்னு பேர் பார்த்ததும் கப்பு சுப்புன்னு ஆயிட்டான். அதுக்கு மேல எதுவும் கேட்கல. நான் மட்டும் அப்படி ஒரு பேரை சொல்லாம இருந்திருந்தேன், இன்னைக்கு என் கதையும் முடிஞ்சிருக்கும். நீ ஃபர்ஸ்ட் கை கொடு. உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு கை கொடுக்காம இருக்க முடியாது. இதெல்லாம் யாருக்கு வேணும்? அப்புறம் எனக்கு உன் மனசுதான் வேணும். நல்லா இருக்கே கதை. அதை தான் எப்போவோ எடுத்துட்டு போயிட்டியே. மறுபடியும் கேட்டா என்ன அர்த்தம்? பயங்கரமான ஆளா இருக்கியே.
ஜூலி ப்ளீஸ் கம். ஹாய் சார். ஹாய். நான் இப்போ என்னோட சைடு கிளியர் பண்ணிட்டேன். நியூ அப்பாயின்மெண்ட் வந்துட்டா அவர் இந்த சீட்ல உட்கார வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். இருந்தாலும் நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு போக போறீங்கல்ல, அதை யோசிச்சாலே வருத்தமா இருக்கு. எனக்கு நீங்க ஏன் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் எடுத்தீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சார். உங்க வீடு இங்க தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு இங்க இருந்து போறீங்க? எல்லாரும் வீட்டு பக்கத்துல வரதானே ட்ரை பண்ணுவாங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லா ஊரையும் பார்க்கணும் ஜூலி. அது மட்டும் இல்ல, திருவனந்தபுரம் நம்ம கேபிட்டல்ல, கொஞ்ச நாளைக்கு அங்க சுத்தி பார்க்கலான்னு பிளான் பண்ணேன். நீங்க இங்க இருக்கும்போது வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தது, ஆபீஸே நல்லா கலகலன்னு இருந்தது. இன்னையோட அதெல்லாம் இல்ல. நானும் ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு திருவனந்தபுரம் வந்துடலான் இருக்கேன். எனக்கு பதிலா இங்க வரவரு என்னை விட ஸ்மார்ட்டுமா? ஹோ, என்னத்த ஸ்மார்ட், யாரா இருந்தாலும் உங்க அளவுக்கு வராது, சான்ஸே இல்ல. நீங்க ஏன் சார் போறீங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.